வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபிட்னஸ் அண்ட் பாடி பில்டிங் டெக்னிக் தமிழில் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸசைஸை வந்து பார்த்திங்கன்னா விலாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் நேம் வந்து சுமோ டெட்லிஃப்ட் ஹை புல்லப். இந்த சுமோ டெட்லிஃப்ட் ஹை புல்லப் அப்படிங்கிற எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெயிட் கெய்னிங் சிஸ்டத்தோட எக்ஸசைஸ். அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கிற அனைத்து தசைகளுக்கும் டச்சப் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸுங்க இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிகினர் ஜிம் எக்ஸசைஸ் எடைப்பயிற்சியில் வந்து ஒரு 6 மாதமாவது அனுபவம் இருக்கிறவங்க மட்டுமே இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். பிகினர் இதையே பண்ணக்கூடாது. இந்த எக்ஸசைஸை உங்கள் உடற்பயிற்சி இதில் வந்து நீங்கள் சேர்த்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 மாதத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 கிலோ எடை கண்டிப்பாக ஜாஸ்தியாவீங்க. ஏன்னா இதில் நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா இது மல்டி ஜாயிண்ட் எக்ஸசைஸுங்க. மல்டி ஜாயிண்ட் எக்ஸசைஸ்னால் என்னென்னு தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பாருங்கள். அதில் நான் சிங்கிள் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் மல்டி ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பற்றிலாம் விலாவரியாக சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது எந்தெந்த மசில் டச்சப் ஆகுதுன்னு பார்க்கலாம். போஸ்டீரியர் செயின் அப்படின்னு சொல்கிற நம்ம தண்டுவடத்துலேருந்து கீழ் முதுகு வரைக்கும் இருக்கிற பகுதி எல்லா தசைகளும் இதில் ஃபங்க்ஷன் ஆகுதுங்க. அது எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு ஹாம்ஸ்ட்ரிங் மசிலுக்கு நல்லா டச்சப் ஆகுதுங்க. ரெண்டாவது வந்து க்ளூட்ஸ். ஹாம்ஸ்ட்ரிங் மசில்னால் நம்ம பைசப்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம தொடைக்கு பின்னாடி இருக்கிற பைசப்ஸ் ஃபெமரிஸ் மசில், தொடைக்கு பின்பகுதி. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா க்ளூட்ஸ். க்ளூட்ஸ்னால் என்னென்னு வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம பட்டெக்ஸ் மசில் தான். நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேக் மசில், நம்ம விங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே இருக்கிற அந்த பின் இடுப்பு பகுதி, வயிறு இருக்கு இல்லைங்க, அதோட பின்பகுதி. அந்த மசில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ மசில்னு சொல்லுவாங்க. நிறைய சின்ன சின்ன தசைகள் இருக்குது. அதுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுங்க இந்த எக்ஸசைஸ். அது இல்லாமல் நம்மளோட ஷோல்டருக்கு பக்கத்தில் இருக்கிற அப்பர் ட்ராப்ஸ், இந்த மசில் நல்லா டச்சப் ஆகுதுங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது. இந்த எக்ஸசைஸ் நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் ரொம்ப இந்த எக்ஸசைஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே உட்காந்து எந்திரிப்போங்க. ஒரு ஆஃப் சீட் பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து எந்திரிப்போம். இப்படி உட்காந்து எந்திரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் ஒரு கார்டியோ எக்ஸசைஸ் கொடுத்தா என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதே ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸில் நம்ம இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கோர் ஸ்ட்ரென்த்துக்கும் மசில் ஸ்ட்ரென்த் டெவலப்மெண்ட்டுக்கும் மசில் பில்டிங்க்கும் கார்டியோ எக்ஸசைஸ்க்கும் இந்த எக்ஸசைஸ் ரொம்ப நல்ல எக்ஸசைஸுங்க. சரி வாங்க இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் விலாவரியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸ்டெப்பு 1ங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்பல் ராடில் வெயிட்டை லோட் பண்ணி மீடியம் வெயிட் எடுத்துக்கங்க. லோட் பண்ணி உங்கள் ஃப்ளோரில் அது இருக்கட்டும். நான் படத்தில் காட்டின பொசிஷனை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பொசிஷனில் நின்றுட்டு உங்கள் ஷோல்டரை விட உங்கள் 2 கால் கொஞ்சம் அகட்டி வைங்க. உங்கள் பாதத்தோட முன்பகுதி கொஞ்சம் நகண்டி வெளியே பார்த்த மாதிரி பொசிஷனில் இருக்கணும். இதுதான் பொசிஷனுங்க. ரெண்டாவது கால் முட்டியை கொஞ்சம் மடக்கி நீங்கள் கீழே உட்கார்ற பொசிஷனுக்கு போங்க. போயிட்டு அந்த 2 ராடையும் நேரோ கிரிப்பு, கொஞ்சம் பக்கத்தில் நேரோ கிரிப்னா கொஞ்சம் அகலமில்லாத கிரிப்பில் வைக்கணுங்க. கொஞ்சம் உங்கள் ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி உங்கள் 2 கால் முட்டியும் மடிச்சிருக்கிற பொசிஷனில் மடங்கி இருக்கிற பொசிஷன், கொஞ்சம் மடங்கி பெண்டான பொசிஷனில் மூச்சை நல்லா உள்ளே இழுத்து அதே பொசிஷனில் மூச்சை கொஞ்சம் நிறுத்தி உங்களோட கால் முட்டிகளை நிமிர்ந்து மேலே எந்திரிக்கிற பொசிஷன் மாதிரி கொண்டு வந்து உங்களோட உடம்புல இருக்கிற எல்லா தசையோட ஸ்ட்ரென்த்து ஹெல்ப்போடு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டை கொஞ்சம் மேலே தூக்கி உந்தணும். படத்தில் காட்டியிருக்கேன் பாருங்கள், பொசிஷன் நம்பர் 2. இந்த பொசிஷனில் நீங்கள் மேலே உந்தி வரணும், வெயிட்டை தூக்கி எந்திரிக்கணும். அதுதான் கரெக்டான பொசிஷன். உங்களோட கோர் ஸ்ட்ரென்த் தசைகள், உங்களோட தோல், அப்டமனு, ட்ரெபீசியஸ் மசிலு ப்ளஸ் வந்து உங்களோட பேக் மசில், இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி தொடையோட ஃப்ரண்ட் தை மசிலு, இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி அந்த வெயிட்டை தூக்குற மாதிரி அந்த பொசிஷனில் நீங்கள் மேலே எந்திரிக்கணும். அந்த உங்கள் மசிலோட பேலன்ஸில் தான் நீங்கள் மேலே உந்தி மேலே வரணும். இந்த படத்தில் காட்டின மாதிரி நீங்கள் நேராக நின்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன் வந்தோன்னா டைம் எடுத்துக்கூடாதுங்க. ஒரே மூச்சில் அந்த பார்பலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உடம்பு பக்கத்தில் ஒட்டி இருக்கிற மாதிரி
நேர்கோட்டில் உங்கள் செஸ்ட்டுக்கு மேலே தூக்கணுங்க. செஸ்ட்டுக்கு மேலே தூக்கி உங்களோட தாடை, வாய்க்கீழ இருக்கிற தாடை பகுதியும் உங்கள் கழுத்து சேர்கிற பகுதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டை மேலே தூக்கி நிறுத்தணுங்க. நிறுத்திட்டு நம்மளோட சின் பகுதி அது வரை கொண்டு வந்து அந்த வெயிட்டை தூக்கி நிறுத்தணுங்க. இந்த பொசிஷன் வந்தோடனே உங்கள் மூச்சை ரிலீஸ் பண்ணிவிட்டு நார்மல் நியூட்ரலுக்கு வந்துடணுங்க. இந்த நியூட்ரலுக்கு வந்தோடனே நீங்கள் எந்த வழியை வெயிட்டை தூக்குனீங்களோ அதை வெளியே வெயிட்டை கீழே இறக்கணும். இறக்குனதுக்கப்புறம் ஒரே ஒரு செகண்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு செகண்ட் தான் ரிலாக்ஸ் பண்ணணும். மறுபடியும் மூச்சை உள்ளே இழுத்து பழைய பொசிஷன் உங்கள் சின் இருக்கு இல்லைங்க, அந்த தாடை வரைக்கும் அந்த வெயிட்டை கொண்டு வரணுங்க. கொண்டு வந்து நிறுத்தணும். உங்கள் ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பறக்கிற பொசிஷனில் இருக்கணும். இதுதான் கரெக்டான பொசிஷன். இப்படி ஒரு டைம் போயிட்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்ஸுங்க. நான் படத்தில் காட்டுறேன், படத்தை நல்லா கவனிங்க, இந்த மூமெண்ட்ஸ் உங்களுக்கு புரியும். இந்த எக்ஸசைஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் பண்ணுற ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டு. இந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரலுக்கும் இதயத்துக்கு வந்து ஃபங்க்ஷன் கொடுத்து அதை கார்டியோ எக்ஸசைஸாக கன்வெர்ட் பண்ண வைக்குது. உங்களுக்கு இந்த எக்ஸசைஸில் ஒரு மிகப்பெரிய டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கோர் ஸ்ட்ரென்த் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சோன்னே, எக்ஸசைஸ் நேம் தெரிஞ்சுக்கோங்க, சுமோ டெட் லிஃப்ட் ஹை புல் எக்ஸசைஸ் நேமு. இது 1லேருந்து 10 ரெப்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்ட் கொடுக்காம ஒரு 20 ரெப்ஸ் ஃப்ளோர் புஷ்அப்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கோர் ஸ்ட்ரென்த்து பயங்கரமாக இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வெயிட் எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கம்மி வெயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.